காலையில சீக்கிரம் எழுஞ்சு கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்றியா? அப்பதானே ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்ப முடியும். நானும் கிளம்பணும், அப்பாவும் கிளம்பணும், 2 பேரும் வேலைக்கு போகணும். இதுக்கிடையில உன்னையும் தம்பியும் கிளப்பணும். ஜட போடுறது கூட நான் தான் வரணுமா? இதெல்லாம் சீக்கிரம் கத்துக்கிட்டு நீயே பின்னிட்டு போக்கூடாதான்னு எங்க அம்மா சின்ன வயசுல என்ன திட்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த வலி எனக்கு தெரியல. இப்ப அதே நான் வந்து காலையில எழுப்பி பல்லு விளக்க வச்சு, குளிக்க வச்சு, கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. 9th to 12th ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டல்ல படிச்சேங்கிறதுனால அங்க ஸ்டடி டைம் மார்னிங் 5:00 இருக்கும். அதனால வேற வழியே இல்ல எந்திரிச்சாகணும். ஆனா 8th வரைக்குமே இவ்ளோ சீக்கிரம் நான் எந்திரிச்சதே கிடையாது. பஸ் டைமிங்ல இருந்து 10 நிமிஷம் முன்னாடி போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த சூனாப்பா நான் பஸ்ஸுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு வடிவேலு மாரி நெனச்சுட்டு, அதிரன பஸ் ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, எங்களுக்கு ராகியில சேமியா உப்புமா மாதிரி பண்ணிட்டு, அதிரனுக்கு மட்டும் தான் தேங்காய் சக்கரை போட்டு வச்சிருந்தோம். ஸோ 2த்தையும் கொஞ்சமா சாப்ட்டுட்டு, அப்படியே இன்னைக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு. செஞ்சு அதெல்லாமே பேக் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணியாச்சு. ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு குடுத்தனுப்புற மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் வேணும்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல குக் வித் அன்னபூர்ணாங்கிற பேஜ்ல தான் என்னோட ரெசிபி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மம்மி, ஹேப்பி பேபி. பாய்.